விவசாயத்தில் அடிபட்டு கரண்ட்ல இறந்து போயிட்டாக்கி எங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கூட தரமாட்டாங்கிறாங்க. ஆனா கள்ளசாராயம் குடிச்சிட்டா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் நம்ம நாட்டில் தான் இருக்காங்கன்ட்டு குருவி குரம்பில் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு தான் ஆட்சியை தன்னுடைய கண்ட்ரோல் இல்லை. சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கு. காவல்துறை எந்த கட்டுப்பாட்டிலும் இல்லை. இன்னைக்கு கூட நேற்று ஒரு காவல் குடியிருப்பில் போய் ஒருத்தனை வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. தெரியுமில்ல உங்களுக்கு? எங்களை விட உங்களுக்கு தான் எல்லாமே ரொம்ப தெரியும், அப்டேட்டா இருக்கிறீங்க எல்லாரும். காவல்துறை காவல் குடியிருப்பில் போய் வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. கோவையிலே கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பின்னாடி, ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருந்திருக்கிறாங்க. அந்த ஆணை அருவாளால வெட்டிட்டு பெண்ணை கடத்தி கூட்டிட்டு போய் 11 மணியிலிருந்து 4 மணி வரையிலும் கதற பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். இதுவரையிலும் கண்டுபிடிக்கல. ஆனா சுட்டு பிடிச்சாங்க. யாருன்னா இதுவரையிலும் யாருக்கு உண்மையான குற்றவாளி என்று தெரியல. ஆனா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிச்சிருக்கணும்? அந்த பெண்ணையும் ஆணையை நிப்பாட்டி அந்த பரேடு பண்ணி இவன் குற்றவாளியா யாருன்னு கண்டுபிடித்து அதற்கு பிறகு சுட்டா பரவாயில்ல. யாரையோ 3 பேரை காலில் சுட்டு பாவம் உள்ள இருக்கிறான். இதே மாதிரி தான் இன்னைக்கு பல்லடத்தில் 3 பேரை வீட்டில் பூந்து வெட்டி கொண்டாங்க. காரணம் கஞ்சா போதை பொருள். பல்லடத்தில் 3 பேரை வெட்டி கொண்டாங்க. ஆனா அதுலயும் உண்மையான அக்யூஸ்ட கண்டுபிடிக்கல. வேற இடத்துல சுட்ட ஆளை தான் போய் கண்டுபிடிச்சு அக்யூஸ் சொல்லி சொன்னாங்க. இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது.